நடிக்கும்போது உங்களுக்கு எமோஷன்ஸ் ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த டூல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டூலுக்கு பேர் எமோஷன் பேராலிசிஸ் எக்ஸசைஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு சேரில் உட்காந்துக்க போகிறீங்க. நார்மலாக ஒரு சேரில் உட்காந்துட்டு நீங்கள் ரிலாக்ஸ்டாக உட்காருவீங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் உட்கார போகிறீங்க. அப்புறம் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ இஸ், உங்கள் லெக்ஸ், உங்கள் பாடி, உங்கள் ஹேண்ட்ஸ், யோர் ஹெட், யோர் நெக், யோர் என்டையர் பாடி, இந்த பேரலைஸ் ஆனால் எப்படி இருப்பாங்களோ, விச் இஸ் மூவ்மெண்ட்டே இருக்காது, மறுத்து போயிடும், கரெக்டுங்களா? அந்த மாதிரி யூ ஷுட் ஸ்டே இன் தட் சேர். பட் இமேஜின் அ சிச்சுவேஷன், இமேஜின் அ சினாரியோ. உங்களுக்கு நீங்கள் சேரில் உட்காந்துருக்கீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக ஏதோ ஒரு சினாரியோ, ஒரு சுச்சுவேஷனோ யோசிச்சுக்கோங்க. யோசிச்சுட்டு அந்த சிச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்ணுங்கள். பட் நீங்கள் லைக் உங்களோட ஃபிசிக்கல் செல்ஃபை உங்களால் மூவ் பண்ண முடியாது, பட் உள்ள யூ ஷுட் ரியாக்ட். ஆனால் ரியாக்ட் பண்ணிங்கனாலும் உங்கள் கை கால் அசையக்கூடாது, உங்கள் பாடி அசையக்கூடாது. ஒன்றுத்தில் மட்டும் யூ கேன் கிவ் எனர்ஜி, விச் இஸ் யுவர் ஃபேஸ். ஸோ அப்படி பண்ணும்போது வேறு வழியே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடி உங்கள் ஃபேஸ்க்கு எமோஷன் அனுப்பிடும். ட்ரை திஸ் அவுட். அஃப்கோர்ஸ் ஸ்டார்டிங்கில் மைண்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க. அண்ட் ஒன் மோர் டிஸ்க்ளைமர், if you are doing this, don't choose any emotions from anger family or fear family. It's going to be a big strain on your nervous system because acting is stressful and strainful. நீங்கள் ஆங்கர் மோஸ்ட்டாக அது ஆங்கர் பேஸ் பண்ண மாதிரி சுச்சுவேஷன்ஸ் யோசிக்காதீங்க, ஃபியர் பேஸ் பண்ண மாதிரி சுச்சுவேஷன் யோசிக்காதீங்க. சேட்னஸ் கூட ஓகே, இல்லை ஹாப்பி கூட ஓகே. இங்கே என்னென்னா மெயினாக நீங்கள் அந்த எமோஷன்ஸ் ஃபீல் பண்ணணும், அவ்வளோதான். நீங்கள் ஒரு எமோஷனை நீங்கள் 10,000 வாட்டி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா மற்ற எமோஷன்ஸ்லாம் ஈஸியாக வந்துடும். ஸோ it's like that. So try this out. Thank you.